வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஹோஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மாகாண முதலமைச்சருக்கு எதிராக இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிப்பு. மத்திய வங்கி ஆளுநரின் கடவுச்சீட்டு முடக்கம். மும்பையின் சந்தை தொகுதியொன்றில் பாரிய தீ விபத்து. இனி விரிவான செய்திகள். மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கவிற்கு எதிராக இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் ரஞ்சித் அலுவிகாரே உள்ளிட்ட 19 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் சபையின் உதவி செயலாளர் டிபி திசநாயக்கவிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் ரஞ்சித் அலுவிகாரேயுடன் உறுப்பினர்களான சானக ஜலபெரும மற்றும் ரேணுகா ஹேரத் ஆகியோர் நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளித்துள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் விவாதம் நடத்தப்பட்டு அதனை நிறைவேற்ற முடியும் எனவும் அதன் பின்னர் முதலமைச்சர் பதவி விலக நேரிடும் என்றும் மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் ரஞ்சித் அலுவிகாரே தெரிவிக்கின்றார். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 33 உறுப்பினர்கள் உள்ள போதிலும் அவர்களில் 19 உறுப்பினர்கள் அதில் கையொப்பமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நம்பிக்கையில்லா பிரேரணையில் முதலமைச்சருக்கு எதிராக 9 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக ரஞ்சித் அலுவிகாரே மேலும் கூறினார். மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய வங்கியின் முறிகள் தொடர்பான பிரச்சினையில் மத்திய வங்கியின் ஆளுநர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்றைய விசாரணை நடத்தியது. 6 மணித்தியாலங்கள் விசாரணை செய்யப்பட்டதுடன் வாக்குமூல பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் ஆளுநரின் கடவுச்சீட்டும் முடக்கப்பட்டுள்ளது. உங்களது திணைக்களம் அர்ஜுன மகேந்திரனின் கடவுச்சீட்டு தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுத்துள்ளீர்களா? ஆம், 2015ஆம் ஆண்டின் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து 3 மாதங்கள் கடவுச்சீட்டை முடக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு எமக்கு அறிய தந்தது. இதன் காரணமாக அவரது கடவுச்சீட்டு 3 மாதங்களுக்கு முடக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு நாட்டை சேர்ந்த ஒருவரின் கடவுச்சீட்டை முடக்குவது என்பது சாத்தியமா? ஆம், அது சாத்தியமே. குறித்த நபர் வெளிநாட்டு பயணம் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருந்தால் அல்லது கருப்பு பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டால் அது தொடர்பில் எமது நீதித்துறை எமக்கு அறியப்படுத்தினால் எம்மால் இதனை செய்ய முடியும். கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளாரா அல்லது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது மாத்திரம் தானா? அவரின் பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தரவிற்கு அமைய அவரது பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. அவர் இலங்கை கடவுச்சீட்டை வைத்துள்ளாரா அல்லது இரட்டை பிரஜா உரிமையுடையவரா? அவர் சிங்கப்பூர் பிரஜை ஆவார். அவரிடம் சிங்கப்பூர் கடவுச்சீட்டு உள்ளது. ஏறாவூரில் அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 3:10 இடம்பெற்றுள்ளது. ஏறாவூர் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மீது மட்டக்களப்பிலிருந்து வெள்ளாவளை நோக்கி சடலம் ஒன்றை கொண்டு சென்ற வாகனம் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான முச்சக்கர வண்டி சாரதி ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு ஏறாவூர் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று நடத்தப்படவுள்ளது. புத்தளம் மாம்புரி பகுதியில் தனியார் பஸ் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் என்பன மோதிக்கொண்டதில் 24 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 4:45 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைப்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸின் பின்புறமாக கைப்பட்டியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். விபத்தில் காயமடைந்தவர்களில் 12 பெண்களும் 3 சிறுவர்களும் அடங்குவதாக போலீசார் கூறுகின்றனர். காயமடைந்தவர்கள் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் கல்பெட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பொலனறுவை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். பொலனறுவை திவுலன் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு 7 மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. திவுலன் கடவுள பகுதியிலிருந்து மெதரிகிரிய பகுதி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வாகனம்
ட்ரக் வண்டி ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. முந்தி செல்ல முற்பட்ட மோட்டார் வாகனம் டிராக்டருடன் மோதி பின்னர் எதிர்ப்புறத்தில் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடனும் மோதியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மதுரகிரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த மற்றொருவர் ஆபத்தான நிலையில் பொலனறுவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வடமேல் மாகாணத்தில் குறிப்பிடத்தக்க அளவு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவிக்கின்றார். 300 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக 3000 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக முதலமைச்சர் தெரிவிக்கின்றார். இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உரிய முறையில் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார். දැන් 2015 අපිට විශාල ගුරුවරයෙකුට මුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි වයම පළාතේ 2015ஆம் ஆண்டில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்து வருகின்றோம். மாவட்ட செயலகங்களின் அடிப்படையில் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலான பட்டதாரிகள் இந்த மாகாணத்தில் காணப்படுகின்றனர். பட்டதாரிகளை இந்த ஆசிரியர் சேவை வெற்றிடங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இதற்காக 250 மில்லியன் நமக்கு தேவைப்படுகின்றது. இந்த நிதியை எமக்கு ஒதுக்கி தருமாறு நாம் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றோம். இந்த நிதி எமக்கு கிடைத்தால் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு எட்டப்படுவதுடன் பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும். எமக்கு இந்த நிதி கிடைத்தால் வடமேல் மாகாணத்தில் இப்பிரச்சினைக்கு நாம் தீர்வினை காண்போம். நமக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை, இந்த பணம் இன்னமும் நமக்கு கிடைக்கவில்லை என்பதே. நிதி எமக்கு கிடைத்தால் ஆசிரியர் வெற்றிடம் தொடர்பிலான விடயத்தில் உடனடியான தீர்வுகளை முன்னெடுக்க முடியும். இலங்கையின் முதலாவது திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை பின்னவலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உல்லாச பிரயாணத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யானைகள் சரணாலயத்திற்கு அண்மித்து அமைந்துள்ள 44 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த திறந்தவெளி மிருகக்காட்சி சாலையில் சிறுத்தைகள், கரடிகள், மான்கள், முதலைகள் உட்பட பல விலங்குகள் கண்டு ரசிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விலங்கினங்களின் அன்றாட நடவடிக்கைகளையும் உல்லாச பிரயாணிகள் அவதானிக்க முடியும். இந்த திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை 862 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான 488 மில்லியன் ரூபாய் திரைசேரி மூலம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஏப்ரல் மாதம் 17ஆம் திகதி தொடக்கம் 30ஆம் திகதி வரை இந்த திறந்தவெளி மிருகக்காட்சி சாலையை மக்கள் இலவச நுழைவில் பார்வையிட முடியும். சொந்த இடங்களை விட்டு புலம்பெயர்ந்த மக்கள் பல கனவுகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் சொந்த இடங்களில் குடியேறினாலும் அவர்களது அவா நிறைவேறாமை வேதனைக்குரியது. மேல்குடியேற்றப்பட்டு 9 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அடிப்படை வசதிகளின்றி வாழும் துர்ப்பாக்கிய நிலைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் பிலாலிவேம்பு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சுமார் 250 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றனர். நிரந்தர வீடு, குடிநீர், போக்குவரத்து வசதி என மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி தமது வாழ்வினை இந்த மக்கள் கொண்டு செல்கின்றனர். இங்க இந்த தும்பங்கனிக்கு தண்ணி எல்லாம் போகணும். தும்பங்கனி இந்த தண்ணி அழித்து வீட்டு தான் சுமந்து வாரு. சைக்கிள் இல்ல, சைக்கிள் எல்லாம் சரியா கஷ்டம். வாகனம் ஓடையில ரோட்டு பள்ளம் இப்படி இதா கிடக்கு, ரோட்டெல்லாம் உடஞ்சி கிடக்கு. ரோட்டு எல்லாம் திருச்சி தண்ணி அமைதியாக சரியா இது குடில் வீடுங்க. இவ்வாறு பல பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மக்களின் வாழ்வில் யானைகளும் தாக்கம் செலுத்துகின்றன. இந்த கிராமத்துக்கு வருகை தரும் யானைகள் அங்குள்ள மக்களின் குடியிருப்புகளுக்குள் நுழைவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். யானையெல்லாம் பிரச்சனையா இருக்கு. விடிய விடிய நித்திரல்ல, வெள்ளம் நாளைக்கு கண் முழிக்கிற வேலையா தான் இருக்கு. அவ்வளவு செய்தாங்க. மாணவர்கள் கல்வி கற்க உரிய பாடசாலையின்மையினால் இங்கிருந்து வெள்ளாவளி கிராமத்திற்கு தமது கல்வி நடவடிக்கைகளை நாடி செல்கின்றனர். குடிநீரை பெற்றுக்கொள்ள தும்மங்கேணி நோக்கி செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு பிலாலிவேம்பு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மின் இணைப்பு அண்மையிலேயே வழங்கப்பட்ட போதிலும் வீதி மின் விளக்குகளின்றி தெருக்கள் ஒளி இழந்து காணப்படுகின்றன. நாடு நாகரிகத்தை நோக்கி செல்லும் யுகத்தில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி வாழும் இந்த மக்களின் நிலை வேதனைக்குரியதே. இத்துடன் நியூஸ் ஹோஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.